நிர்மலிவேணியன் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகம் யாவையும் தாமளவாக்கலும் நிலைபெறுத்தல நிக்கல நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்னவர்க்கே சரண் நாங்களே. நாடிய பொருள் கைகூடும் ஞானம் போழும் உண்டாம் விடியல் வடியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்வட்டடிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. நாயகி நான்முகி நாராயணி கைநில பஞ்சசாயகி சாம்பவ சங்கரி சாமளி சாதன சிவாயகி மாரணி வாராகி சூரணி மாதங்கி என்றே ஆயகையாதி உடையால் சரணம் மரணமக்கே. ஆத்தாளை எங்கள் அபிராமவில் எண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை பூயடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குதம கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொடுவார்க்குறுதிங்கில்லையே. அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றைத்தாப் அஞ்சலே ஒன்று ஆறாகாரியற்காக ஏக அஞ்சலே ஒன்று பெற்றனங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ ஐயப்பன் பக்தஜன சங்கத்தினுடைய பாராட்டுதலுக்குரிய தலைவர் ஆசிரியர் பெருந்தகை ஆர் ஆறுமுகம் அவர்களே, துணைத் தலைவர் பாராட்டுதலுக்குரிய பி கோபால் அவர்களே, பொதுச் செயலாளர் பாராட்டுதலுக்குரிய பண்பாளர் மணி அவர்களே, இணைச் செயலாளர் பாராட்டுதலுக்குரிய ஏ சண்முகசுந்தரம் அவர்களே, பொருளாளர் வணக்கத்திற்குரிய டி சி முருகேசன் அவர்களே, நிர்வாக சபை உறுப்பினர் பெருமக்களே, என்னை ஆற்றுப்படுத்தி இந்த 3 நாள் சொற்பொழிவும் செய்வதற்கு மிக பேருதவியாக வழிகாட்டியாக விளங்குகின்ற வணக்கத்திற்குரிய ஐயா ரத்தினம் செட்டியார் அவர்களே, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நெடுங்கால என்னுடைய வணக்கத்திற்குரிய நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடிய நல்லவர் வல்லவர் ஐயா ஆடிட்டர் லோகநாதன் அவர்களே, இன்றைக்கு 2 திருக்கோவில்கள் தரிசனத்திற்கு உடனிருந்து ஆவண செய்தருளிய பொன்னுத்துறை நண்பர் அவர்களே, ஐயா பழம்பெரும் நண்பர் ஐயா நாச்சிமுத்து அவர்களே, இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, ஆன்மீக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நிறைவு நாளிலே உங்கள் திருப்பாத மலர்களுக்கு காணிக்கையாக்குவதிலே பெருமைப்படுகிறேன். நேற்றைய தினம் இராமாயணத்தில் தர்மம் என்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை மட்டுமே அதிலிருந்து நாம் எடுத்துக் கொடுக்க முடிந்தது. இராமாயணமும் சரி மகாபாரதமும் மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். இன்னும் நாங்கள் அதில் கரையோரமாகத்தான் இருப்பதாக கருதுகிறோமே தவிர இதுவரையில் அந்த சமுத்திரத்திற்கு உள்ளே இறங்கியதாக ஒரு நாளும் நினைத்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த காவியம், வாழ்வியல் உண்மைகளை ஏராளமாக வாரி வழங்குகிற காவியம் இராமாயணம் என்பதை நேற்று பார்த்தோம். ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. ராமபிரான் நடந்தது போல் நடக்க வேண்டும், கிருஷ்ண பகவான் சொன்னது போல் நடக்க வேண்டும். 2 பேருக்கு இருக்கிற சின்ன வேறுபாடு இதுதான். கண்ணபெருமான் நடப்பது போல் நடக்கக்கூடாது, அந்த ஒரு படிப்பினை தான் அதற்குள்ளே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நியதியும் ஒவ்வொன்றை விளக்குவதற்காகத்தான் வருவது. கவியரசர் கண்ணதாசன் சுயசரிதை எழுதினார். கவியரசு கண்ணதாசன் சுயசரிதை எழுதுகிற போது ஒரு நண்பர் கேட்டார், உனக்கு எதுக்கு சுயசரிதை, இதை படித்து யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்டார். அதற்கு கண்ணதாசன் உடனே பதில் சொன்னார், மற்றவர்களுடைய சுயசரிதையெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கும், என்னுடைய சுயசரிதை மட்டும்தான் எப்படி வாழக்கூடாது என்பதை படிப்பினையாக கொடுக்கும்னர். எதுவுமே நமக்கு தேவையில்லாதது என்பது அல்ல. மானுடம் மேம்படுவதற்கு எவையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் அவதார நிலைகளை வைத்து அற்புதமாக கவி சக்கரவர்த்திகள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ராமன் நடந்தது போல் நடக்க வேண்டும் என்பதற்காக ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ராமபிரான் பிறந்த இடம் வயலும் வயலை சார்ந்த மருத நிலப்பகுதி. வயலும் வயலை சார்ந்து இருக்கக்கூடிய மருத நிலப்பகுதியில் பிறந்தவர் அவர்.
அதை கூட அற்புதமாக கம்பன் வர்ணிப்பான். தண்டலை மயில்கள் காட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவில் இயங்க குழவிகன் விழித்து நோக்க தென்திரை எழினை காட்ட தேம்பெழி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ என்று அழகான கற்பனையாக பாடுவார். வயலும் வயலை சார்ந்த மருத நிலத்திலே பிறந்த அந்த அவதாரமூர்த்தி எங்கெல்லாம் போகிறார் நடந்து? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்திற்கு நடந்து போகிறார். அது குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த இடத்தில் நடைபயணமாக சென்றுதான் நடந்து சென்றுதான் அங்கே வேட்டுவகுல தோன்றல் குகன் என்பவனை தோழமை கொள்ளுகிறார். இன்னும் அங்கிருந்து அது காடும் காட்டை சார்ந்த இடத்திலும் தோழமை கொள்ளுகிறார் குகனை. மலையும் மலை சார்ந்த இடத்துல சுக்ரீவனை தோழமை கொள்ளுகிறார். அப்போ குறிஞ்சி நிலம் முல்லை நிலம் இரண்டும் அவருடைய நடைபயணத்தில் இடம்பெறுகிறது. மூன்றாவதாக வயலும் இது கடலும் கடல் சார்ந்த இடம், அதுதான் விபீஷணனை தோழமை கொள்ளுகிற இடம், கடல் ஓரப்பகுதியிலே. அது நெய்தல் நிலம். அப்போ மருத நிலத்தில் பிறந்து வளர்ந்த பெருமான் குறிஞ்சி நிலத்திற்கும் முல்லை நிலத்திற்கும் நெய்தல் நிலத்திற்கும் நடந்து சென்று தோழமை கொண்டு ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து மனிதநேயத்தை பரப்பிய மிகப்பெரிய பெருமைக்குரிய அவதாரம் ராமாவதாரம் என்பதனால்தான் ராமன் நடந்தது போல் நட என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடும் ஒரு உன்னதமான உயர்ந்த வழிபாடு. அதில் இருக்கக்கூடிய உள்ளாழ்ந்த சிந்தனையை நாம் நினைத்து பார்ப்பவர்களுக்கு அது புலப்படும். காலையில் சுப்ரபாதம் பாடி துயில் எழுப்புவதிலிருந்து இரவிலே அரிகராசனம் பாடி துயில் கொள்வதற்கு பாடுவதிலிருந்து இந்த அற்புதமான திருப்பாடல்களை பாடுகிறவர் ஜேசுதாஸ் என்கிற கிறிஸ்தவ பெருந்தகை. எம்பெருமான் சுவாமி ஐயப்பனோ வாவரின் தோழன் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். வணங்குகிறவர்களோ பெருவாரான இந்துக்கள் என்று சொன்னால் இந்து சமயத்தையும் இஸ்லாம் சமயத்தையும் கிறிஸ்தவ சமயத்தையும் ஒன்றுபடுத்துகிற ஒரு உயர்ந்த வழிபாடு உலகத்தில் உண்டு என்றால் அது சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடு என்றுதான் நாம் பெருமைப்பட வேண்டும். ஆக ராமாவதாரத்தினுடைய நிகழ்வும் அதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது அற்புதமான ஒரு பெரிய சிறப்பு அந்த ராமாவதாரத்தில் உண்டு. ஆனால் கிருஷ்ணாவதாரம் என்பது அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. தன்னுடைய மனைவியை எடுத்து சென்று தனக்கு துன்பம் இழைத்தவன் எதிரிலே நிற்கிற போது கூட வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரண முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு இந்திரருக்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் இல்லையா? அப்படி முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெலப்படா பெருவரம் படைத்திருக்கக்கூடிய ராவணன் நிராயுதபாணியாக எதிரிலே நிற்கிற போது இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொன்ன அறத்தின் மூர்த்தி ராமபிரான். அதற்கு நேர்மாறான செயல்பாடுகள் தான் இங்கே கிருஷ்ணாவதாரத்தில். தர்மத்தை தர்மத்தின் வழியிலே சென்று காப்பாற்றிய பெருமை ராமாவதாரம். தர்மத்தை தர்மத்தின் வழியிலே போய் காப்பாற்ற முடியாத நிர்பந்தம் சூழ்ந்த போது அதர்மத்தை கையில் எடுத்து தர்மத்தை காப்பாற்றிய நிலை கிருஷ்ணாவதாரத்தில் வருகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தையும் நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் கருமத்தை மேன்மேலும் காண்போம் என்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தனு உண்டு அதன் பேர் காண்டீபம் என்றான். தர்மம் வெல்லுகிற வரையில் பொறுமையாக இருப்போம். அப்படி வெல்லலையா காண்டீபத்தை கையில் எடுப்பேன்னா அர்ஜுனன் வாயிலாக மகாகவி பாரதியார் பாடுகிற ஒரு அற்புதமான இடம். அப்போ தர்மத்தை தர்மத்தின் வழியிலே சென்று பாதுகாத்த பெருமை ராமாவதாரத்திற்கு உண்டு என்றால் கிருஷ்ணாவதாரத்தில் நிலைமைகள்லாம் தலைகிழ போச்சு. எவன் ஒருத்தன் அதர்மத்தை கையில் எடுத்தானோ அதர்மத்தை கையில் எடுத்தவனுக்கு ஆதரவுகள் அங்கே பெருகி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எல்லா ஆச்சாரிய பெருமக்களும் அதர்மத்தின் பக்கத்துக்கு தான் துணையா இருந்தார்கள். அப்போ அதர்மத்திற்காக மொத்தமும் ஒட்டுமொத்தமும் அதர்மத்தை கையில் எடுத்தவர்கள் அதையே நியாயப்படுத்துகிற போது
அங்கே தர்மத்தை பற்றி பேசினால் எடுபடாத ஒரு சூழ்நிலை உருவாகிற போதுதான் அதர்மத்தை கையில் எடுத்து பகவான் தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகிறார். ஒரு சின்ன வேறுபாடு உண்டு, நுட்பமான வேறுபாடு உண்டு. அவருடைய அந்த 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 ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அதர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அதர்மத்தையே சந்தித்து தர்மத்தை நிலைநிறுத்துகிற பெருமையும் சிறப்பும் இருக்கிறதே உலகத்தில் வேறு எங்கும் காட்டப்படாத மிகப்பெரிய ஒரு சரித்திரம். எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு போர் முறையை. இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தை பொறுத்தவரையில் 2 போர் முறைகள் நடக்கிறது. ஒன்று அறிவு போர், இன்னொன்று ஆயுத போர். பகவான் தூது போகிறார் இல்லைங்களா, தூது போகிற போதே பாதி போர் அங்கே முடிவுற்று விடுகிறது. என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து முடிச்சுடுறார். அங்கே அறிவு போர் பாதி போரை முடித்து விடுகிறது. வெறும் சடலங்களை சாய்ப்பது தான் மீதி போர். உச்சகட்டமான அத்தனை நிலையும் முடித்து விடுகிறார். அவரை படைத்துணைக்கு அழைக்க வருகிற போதே ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்ளுகிறார். அங்கிருந்தான் ஆரம்பமாவது. யுத்தம் ஆரம்பமாக போகிறதுக்கு முன்னால் துவாரகைக்கு வருகிறார்கள். பாண்டவர் சார்பாக அர்ஜுனன் வருகிறார், கௌரவர் சார்பாக துரியோதனன் வருகிறான். மாயனோ இங்கே பொய்த்தூக்கம் கொள்கிறார். மாயனோ இங்கே பொய்த்தூக்கம் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்குவது போல் இருக்கிறார். உறங்குகிறவன் எழுப்பலாம், உறங்குவது போல் நடிப்பவனை ஒருபோதும் எழுப்ப முடியாது. உறங்குவது போல் அந்த மாயன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். வந்த துரியோதனனோ தனக்கே உரிய பாணியில் தலைப்பக்கம் அமர்கிறான். வந்த அர்ஜுனனோ தனக்கே இயல்பான குணத்தில் பாதத்தில் உட்காருகிறான். பாதத்தில் உட்காருகிறவன் முதலாக உறங்கி விழிப்பது நாம் எந்த பக்கம் பார்ப்போம்? உறங்கி விழித்து எழுவது போல பார்க்கிறார். பார்த்த உடனே பாதத்தில் அமர்ந்திருக்கிற அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா எப்பொழுது வந்தா? எப்பொழுதுதான் வந்து, உனக்கு என்ன வேணும், எதுக்காக வந்து? வருகிற பாரத யுத்தத்தில் நான் வேணுமா என் படை வேணுமான்னு கேட்கிறார். நீங்க தான் வேண்டும்னு ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். தன்னை அர்ஜுனனுக்கு கொடுப்பதற்காகவே அந்த மாய தூக்கத்தை மேற்கொண்ட அந்த மாயன் திரும்பி பார்க்கிறார். தலைப்பக்கம் துரியோதனன். துரியோதனனா எப்பொழுது வந்தாய்? நானும் அப்பொழுதுதான் வந்தேன். அப்போ வந்தவன் என்ன பண்ணா, தன்னை பகவான் அவருக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் எஞ்சி இருப்பது என்ன? நான் உன்னை கேட்டா நான் வந்தேன், உனக்காக நான் வரல. எனக்கு உன்னுடைய படைகள் வேண்டும், எனக்கு உன்னுடைய படைகள் வேண்டும். எங்கள் மாவட்டத்தில் ஒரு பழமொழி உண்டு. யாராவது கொஞ்சம் திமிரு பிடிச்சி இது பண்ணான்னா, டேய் தலைகால் தெரியாமல் ஆடாதரான்னு வாங்க. இங்கேயும் சொல்கிறது உண்டோ இன்னும் தெரியாது. எங்கள் ஊரில் சொல்லுங்க, தலைகால் தெரியாத ஆடாதேன்னு வாங்க. ஏன்னா சில பேருக்கு அபரிமிதமான பண வசதி வந்தபோது அவன் தலைகீழ போவான். அப்போ சொல்லுவாங்க தலைகால் தெரியாத ஆடாதேன்னு. அது இத்தனை வருஷத்துக்கு பிறகு எனக்கு இப்போ தான் தெரியுதுங்க. தலைப்பக்கம் உட்கார்ந்த துரியோதனன் தோற்று போயிட்டான், கால் பக்கம் உட்கார்ந்த அர்ஜுனன் வெற்றி பெற்றான். இது தலைகால் தெரியாமல் ஆடாதரான்ற ஒரு நுட்பம் இதுக்குள்ளே தான் பாரத செய்தி இருக்கிறதா இப்போ நான் நினைக்கிறேன். சாதாரண ஒரு பழமொழியில். ஏன்னா ஒன்றும் இல்லைங்கல்ல, நம்ம ஊரில் இல்லாதது எதுவும் கிடையாது. மார்கழி மாதம் வரப்போகுது. மார்கழி மாதத்தில் ஒரு குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்பையை ஒழிச்சிக்கிட்டே அத்தனைபுரத்துக்கும் ஓட்டக்கைக்கும் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னா. அத்தினத்துக்கும் ஓட்டக்கைக்கும் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு பாடி போனான். உள்ளூர் புலவர் அவனை காலையில் கூப்பிட்டாரு. என்னப்பா காலையில் என்னமோ பாடி போனே, அது என்ன அர்த்தம்னு. அதுவா சாமியே, அதான் மகாபாரதம்ட்டான். என்னடா நீ அத்தனைபுரத்துக்கும் ஓட்டக்கைக்கும் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம், அது என்ன மகாபாரதம்? ஒன்றும் இல்லை சாமி, அத்தினம்ன்றது அஸ்தனாபுரம். ஓட்டக்கைனா ஓட்டைனா துவாரம், ஓட்டக்கைனா துவாரகை. அஸ்தனாபுரத்துக்கும் துவாரைக்கும் 1000 காதம்னா 10,000 மைல் தூரம் இருக்குது. ஆனாலும் கூட பாஞ்சாலி அங்கே கண்ணா கண்ணா கண்ணான்னு குரல் கொடுக்குற போது இங்கேருந்து சேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு, வேற ஒன்றும் இல்லைன்னா. அப்போ அத்தினத்துக்கும் ஓட்டைக்கைக்கும் ஆயிரங்காத தேவரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு ஒரு குடுகுடுப்புக்காரன் கூட ஒரு மகாபாரதத்தை ஒரு கதை நிகழ்வை கொண்டு வந்து ஒலிக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே தாங்க செவி வழி செய்தி. கர்ண பரம்பரை கதைன்னு சொல்கிறேன் பாருங்க. காலங்காலமாக இந்த மண்ணிலே நிலவியவை இவை. அப்படி ஒரு
ஒரு பொன்மொழிகள் நம் தேசத்திலே பூத்து இருக்கக்கூடியவைகள் நிறைய உண்டு, ஏராளமாக உண்டு.